வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும். மேக ஸ்தம்பமே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும். ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன். ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன். நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்று, நீரே என்னை நடத்து இயேசுராஜனே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. காற்றடிக்கும் முழக்கம் போல் வேகம் வந்தீரே, கண்மலையா கிறிஸ்து என்னை கருவில் கண்டீரே. காற்றடிக்கும் முழக்கம் போல் வேகம் வந்தீரே, கண்மலையா கிறிஸ்து என்னை கருவில் கண்டீரே. காரை தீரும் உள்ளம் எல்லாம் நினைவே, கண்டிடும் நேரம் வரை காத்திருப்பேன். காரை தீரும் உள்ளம் எல்லாம் நினைவே, கண்டிடும் நேரம் வரை காத்திருப்பேன். நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்றும், எல்லாம் சொல்லுங்களா? என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. ஆத்துமா என்று உம்மேல் வாஞ்சிக்கின்றதே, தாகத்தினால் உள்ளம் என்னில் ஏகிடுதே. ஆத்துமா என்றும் உம்மை வாஞ்சிக்கின்றதே, தாகத்தினால் உள்ளம் என்னை ஏங்கிடுதே. சன்னதி உமது ஆவிரலை தயவாயின்றி ஊற்றிடுமே. சன்னதி மேலுமது ஆவிரலை தயவாயின்றே ஊற்றிடுமே. நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்று, நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. ஆதிக்கு மறைவாக எங்கே செல்லுவேன், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். ஆதிக்கு மறைவாக எங்கே செல்லுவேன், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். என்னையும் உயிர்ப்பிக்கும் வல்ல தேவனே, உம்மோடு நித்திய காலத்தே நீடுமே. என்னையும் உயிர்ப்பிக்கும் நல்ல தேவனே, உம்மோடு நித்திய காலம் சேர்த்திடுமே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீங்கள் சம்பதே என்னை வழி நடத்தும், அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும். நீங்கள் சம்பதே என்னை வழி நடத்தும். அக்னி ஸ்தம்பமே என்னை சுத்திகரியும். ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே உம்மை ஆண்டிக் கொள்வேன். ஆவியானவரே என்னை அபிஷேகியும், அப்பா பிதாவே உம்மை அண்டிக் கொள்வேன். நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்று, நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்றும், நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்றும், நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. நீரே என்னை தேற்று, நீரே என்னை மாற்று, நீரே என்னை நடத்தும் இயேசுராஜனே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்கு தத்தத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உபாகமம் 33:12 வசனம்.
பென்யமீனை குறித்து பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. அந்த பென்யமீனின் தேவன் இன்னைக்கு என் தேவனாய் இருக்கிறார். அந்த பென்யமீன் இருக்கிற இடத்துல என்னை நான் வைத்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த பென்யமீன் ஆசீர்வாதத்தை நிறைவாய் நமக்கு கொடுக்கும்படியாய், ஆமென், அவர் வாஞ்சையாய் ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பென்யமீன் என்கிற இடத்துல உன் பேரை நீ பதித்து வைத்துக்கொள். உன் ஜெபத்துல, உன் விசுவாசத்துல அதை அப்படியே பதித்து வைத்துக்கொள். அல்லேலூயா. பென்யமீன் யாருக்கு பிரியமானவன்? கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி இருப்பான்? அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா. அனுபவம் இருக்கும். தகப்பனோடு பிள்ளைகள் எப்படி உறவாடுகிறார்களோ அதே போல ஆமே நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடும்படி அவருக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? முதலாவது கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பார்கள். கடந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு வருஷத்தின் முதல் நாளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், முதலாவது நீ எனக்கு முக்கியத்துவம் கொடு. முதல்ல எனக்கு நீ என்ன செய்ய, எனக்கு எதை செய்தாலும் எனக்கு என்று செய்ய. முதல் 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 காரியம், முதல் ஜெபம், முதல் மணி வேலை. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முதன்மையை எனக்கு நீ கொடுக்கும் பொழுது நீ என்னென்னலாம் எதிர்பார்க்க எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதை செய்ய தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பென்யமீன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமானவன், அவருக்கு பிரியமானவன். யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? அவரோட, யாரோட? தேவனோட சுகமாய் தங்கி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சுகமாய் தங்கி இருப்பாங்க. தேவனுடைய நாமம் அது பலத்த துருகம். நீதிமான் அங்கே எப்படி இருப்பான்? சுகமாய் வாழ்வான். எப்படி இருப்பான்? எப்படி வாழ்வான்? தேவனுடைய நாமம் அது எப்படிப்பட்டதா? அது பலத்த துருகம். நீதிமான் அங்கே சுகமாய் வாழ்வான். அல்லேலூயா. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பிரியத்தை பார்க்கும் பொழுது அவர் மனசுல அப்ப எப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எண்ணங்கள் வைத்திருக்கிறார். நாம தான் அதை அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்றே வைத்திருக்கிற நன்மைகளை எப்படியாவது என் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் முடிக்கு. அல்லேலூயா. அவர் எவ்வளவோ பிரயாசப்படுறார், எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆலோசனை தந்து நடத்த விரும்புகிறார். ஆனால் அந்த ஆலோசனையில் நிற்பதுக்கு தான் நமக்கு என்ன இல்லை? ஆலோசனை இல்லை. ஏன்னா அந்த ஆலோசனை கேட்கக்கூடிய தூரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இல்லை, அப்படிப்பட்ட தாகம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஏனோ தானவென்று நாம் இருக்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வர, நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? எப்பொழுதும் அந்த உன்னதமானவர் மறைவிலே இருக்கிறத விரும்புவாங்க, அப்படியே நிழல்லே இருக்கிறத விரும்புவாங்க, அப்படியே பிரசன்னத்திலேயே இருக்க விரும்புவாங்க. அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் எவ்வளவு தூரமாய், எத்தனை வருஷமாய், கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அந்த பிள்ளைகளுடைய நினைவா இருந்தார். பாருங்க, சொல்றார் பாருங்க, ஆலோட்டிகளின் நிமித்தமா நான் அவங்களுடைய கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேங்கிறார். நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ தான் தூரமா இருக்க, ஆனா அவர் உன் சமீபமா இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. அவர் நாமம் இம்மானுவேலன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல நீ எப்பொழுதும் என்ன செய்யணும்? உன்னை நீ அவருடைய சமூகத்துல வைத்து பழகு, அவருடைய பாதத்துல நீ இருந்து பழகு, அவருடைய பிரசன்னத்துல இருந்து பழகு, அவருடைய மகிமைக்குள்ளாய் நின்று பழகு. தேவன் ஆமென் உண்மையில் பிரியமாயிருப்பார். நீயும் அவருக்கு பிரியமாயிருப்ப. நீதான் அவரோடு சுகமாய் தங்குவ. ஆண்டவர் அதற்காக உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்னாலும், இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்ற என்னாலும் நான் அவனை என்ன செய்வேன்? நான் காப்பாற்றுவேன்.
மாத்திரமல்ல அவன் எல்லையில நான் வாசமாயிருப்பேங்கிறாரு. இதை விட உனக்கு அசூரன்ஸ் என்ன வேணும்? இதை விட வார்த்தை உனக்கு என்ன வேணும்? இதை விட ஒரு நம்பிக்கை உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பிரியமானவனாயிரு, நீ என் கூட சுகமா இருப்ப, நான் உன்னை என்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எல்லாரும் நான் உன்னை என்னாலும் நான் காப்பாத்துக்கிறேன், நான் உன் எல்லையில நான் வாசமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த கரத்துல நம்ம அப்படியே அடங்கி இருக்கிறதுல நமக்கு என்ன குறை? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உலகத்துல பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை நெருக்கத்தான் செய்யும். ஆனா எல்லாத்தையும் நீ அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி, அந்த சூழ்நிலைகள் பேசுவதை நீ பேசாதபடி எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால், அனுதினமும் முதல் மணி வேளையை, உன் முதல் ஜெபத்தை, உன் முதல் நேரத்தை அவருக்கு கொடுத்து, இந்த நாளை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இந்த நாள் முழுவதும் இந்த உலகத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பலன் எனக்கு நீங்கள் கொடுங்க, எனக்கு ஆலோசனையை தாங்க, நான் அந்த சமாதானத்தோடு இந்த உலகத்துக்கு முன்பாக போக்குவரத்துமான ஆவியை எனக்கு நீங்கள் கொடுங்க, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி என்ன இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தில் போய் வர எனக்கு கிருபை தாங்க, உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசி பழகி பாருங்களேன். ஆண்டவர் அனுதினமும் உன்னை நடத்துகிற விதம் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஆச்சரியமா இருக்கும் உன்னை நடத்துறது. சமாதானத்தோடு இருப்ப, எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த போராட்டம் இல்லாத எல்லை எப்படி இருக்கும்? அமெரிக்கையா இருக்கும், அமெரிக்கையா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி கொண்டு போகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்றான், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்றால் என்னை ஆசீர்வாதமான பாதையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்தி கொண்டு போகிறார் என்றால் ஒரு அமைதியான வாழ்க்கை. உன் எல்லையை குறித்து விசாரிக்கும் பொழுது நீ சமாதானத்தோடு இருப்ப. ஹல்லேலூயா. என் ஜனங்க எப்படி இருப்பாங்க? சமாதான தாபரங்களில் இருப்பாங்க. அவங்க அமைதியாய் தங்கும் இடங்களில் வாசம் பண்ணுவார்கள். அவங்க எல்லையில் என்ன இருக்காது? குறையே இருக்காது. ஹல்லேலூயா. அவங்க எல்லையில் என்ன இருக்காது? குறையே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த கிருபையை எண்ணி, அந்த தயவை எண்ணி, அந்த அன்பை எண்ணி, அந்த இரக்கத்தை எண்ணி நீ வாழ கற்றுக்கொள். ஆண்டவர் சொல்லுகிற உனக்கு, ஹல்லேலூயா, நீ எனக்கு பிரியமானவன், நீ என் கூட சுகமாய் தங்குவ, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? என்னாலும் காப்பாற்றுவேன், உன் எல்லையில நான் என்னாலும் வாசமாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த யாக்கோபுக்கு பிறந்த அந்த கடைசி மகன், ராகேலுக்கு பிறந்த இரண்டாவது மகன். ஹல்லேலூயா. அந்த ராகேல் கூட அவசரத்தில் பாருங்க, சூழ்நிலையில மரண வேதனையில அவனை பிரசவித்ததுனால அவனுக்கு பெனோனி என்று அவளுக்கு பெயரிட்டான். அப்படின்னா என்ன? துக்கத்தின் மகன். ஆனால் தகப்பனுடைய உள்ளம் பாருங்க, அவனை அப்படி கூப்பிடுவதற்கு அவனுக்கு மனசில்லை. யாக்கோபுக்கு அப்படி மனதில்லை. இவங்க பெத்தேலிருந்து போய் அந்த எருசலேமு பக்கத்துல அந்த எப்பிராத்தாவுக்கு அருகில் போகும் பொழுது பிரசவ வேதனை எடுத்து அந்த ராகேல் மரணம் சம்பவிக்க போகிற நேரத்தில் இவனை பெற்று அவனுக்கு பேரும் வச்சுட்டு செத்துட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவளுடைய பார்வை எப்படி? துக்கத்தின் மகன். ஆனால் தகப்பனுடைய பார்வையோ வித்தியாசமானது. அவன் பராக்கிரமசாலியா இருப்பான், அவன் வலதுகரத்தின் மகனா இருப்பான், அவன் பராக்கிரமம் செய்வான் என்று அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, ஹல்லேலூயா, அவன் அப்படிதான் பார்த்தான். அவனுக்கு பென்யமீன் என்று அவனுக்கு பேர் வைக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலங்கள் கடந்து அவனை பாருங்க, அந்த யாக்கோபு அவன் மேல அவ்வளவு பாசமா இருந்தானாம். ஆதியாகமம் 44 அதிகாரம் 30-31 வாசிங்கள. அங்க யூதா யோசேப்பின் இடத்துல அதை குறித்து அவன் சொல்றான், இந்த பென்யமீனை குறித்து
அவனுடைய இருதயம் தகப்பனாகிய யாக்கோபுடைய உள்ளத்துல எப்படி இருந்தது நான் வெளிப்படுத்துறான் பாருங்க அழகா. ஆகையால் ஆ. இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் ஆடியானிடத்துக்கு நான் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனா ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற பாருங்க. தன்னுடைய பிள்ளையோட 12 பிள்ளைங்க இருந்தாலும் வேற எந்த பிள்ளையோடையும் சொல்லலைங்க. ஜீவனோடு ஜீவன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யார் சொல்றா? யூதா சொல்றான். யார் இடத்துல? யோசேப்பின் இடத்துல. யோசேப்பு யாரு? இந்த பென்யமீனுக்கு மூத்தவன். அல்லேலூயா. அவன் உள்ளம் பென்யமீனை பார்க்கணும். அல்லேலூயா. தன் தாய்க்கு பிறந்த இன்னொரு மகனை, என் தம்பியை நான் பார்க்கணும். அவன் மேல அவ்வளவு பாசம். ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைங்கள் இருந்தாலும் எல்லா பிள்ளைங்க மேலேயும் இப்போ 4 பிள்ளைங்கள் இருந்தான்னா 3 பிள்ளைங்க மேல, ஒரு பிள்ளைங்க மேல தகப்பனுக்கு பிரியம் இருக்கும், 2 பிள்ளைங்க மேல தாய்க்கு பிரியம் இருக்கும், இல்லை ஒரு பிள்ளை மேல தாய்க்கு பிரியம் இருக்கும், மீதி 2 பிள்ளைங்க மேல. ஆனா கடைக்குட்டி மேல தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளை எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் இவனும் கடைக்குட்டி. இவன் மேல பாசம், இவனை பார்க்கணும்னு ஆவல், எதிர்பார்க்காத விதமா தன்னுடைய குடும்ப, தன்னுடைய சகோதரர்கள் எங்க வந்து நிக்கிறாங்க? தானியம் கொள்ளும்படி வந்து முன்னாடி நிற்கிறார்கள். இவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டான். அப்போ உன் தகப்பன் உயிரோடு இருக்காரா எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க செக் வைக்கிறான். அந்த பென்யமீனை கொண்டு வாங்க, அந்த இளையவனை கொண்டு வாங்க. அப்படிங்கும்போது அந்த இளையவனுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு, ஆவிலே ஆத்மாவிலே அவர்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அன்பு இருக்கிறது என்கிற இன்னொரு ஒரு மகன் வெளிப்படுத்துகிறான் பாருங்களேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சமூகத்தில் நம்ம எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாய் கைக்குள்ளான ஆடுகளாய் இருந்தாலும் கூட நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? அவருக்குள்ள விசேஷித்த பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள் என்று நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவருடைய சமூகத்தில் நான் அப்படிதான் இருக்கணும். நான் அவருக்கு பிரியமாக தான் வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவர் ஆலோசனையின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உன்னை நீ ஒப்பு கொடுத்தா போதும், அவர் அனுதினம் உன்னை சேஃப்கார்ட் பண்ணுவார். நடக்க வேண்டிய வழியை உனக்கு அவர் காட்டுவார். உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி அவர் ஆலோசனையில் உன்னை நடத்தி செல்ல என் தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத அழகாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லுகிறது மோசே சொல்ற அந்த ஜனங்களை, ஒரு நேரம் வருது இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளை மீட்டெடுத்து தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின நிமித்தம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு இந்த பிள்ளைகளை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையின் தேவன் தான் ஏற்ற காலத்தில் அந்த 430 வருடங்களுக்கு பின்பு அந்த பிள்ளைகளை அந்த ஜனங்கள் மேல் நினைவு கூர்ந்து அவர்கள் அந்த விடுதலையில் பண்ணி அவர்களை கொண்டு வரும் பொழுது இந்த மோசே அவர்களை நடத்தி கொண்டு வருகிறான் வனாந்தரத்திலே. இந்த ஜனங்களை கொண்டு வரும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிருந்திருப்பான், இந்த பிள்ளைகள் மேல இவருக்கு இவ்வளவு பிரியமா, அல்லேலூயா, இவ்வளவு பிரியமா என்று அவன் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்துல வழி நடத்திட்டு வந்திருக்கான். ஆனா பாருங்க, ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு வந்து அதிசயமா அற்புதமா அவர் செய்த எல்லாவற்றிலும் அவன் முன்னாடி நின்று இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வர்றான். அவங்களுடைய பார்வை வேறு, இவனுடைய பார்வை வேறு. இவனோடு கூட தேவன் வைத்திருக்கிற உறவு வேறு, அந்த பிள்ளைகளுடைய நினைவுகள் வேறு. எல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுலேயும் பாருங்க, அவிசுவாசமா இருந்தவன், முறுமுறுத்தவன், எதிர்த்து நின்னவன், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன், எவனெல்லாம் பிரியமா இருந்தாலும் அவன் அழகா ஆண்டவர் கொண்டு வந்தாரு. பிரியமில்லாதவன் எல்லாத்தையும் வனாந்தரத்திலேயே கதையை முடிச்சாரு. அதுவும் நடந்துதான் இருந்தது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் துதிக்கு பயப்படத்தக்கவர். அல்லேலூயா. துதிகளுக்கு மத்தியில் வாசமாக இருக்கிறவர் தான், ஆனாலும் துதிகளிலே பயப்படத்தக்கவர் தான். அவர் ஒரு நேரம்
அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறவர் அல்ல. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது இவருடைய அந்த வணங்கா கழுத்து, ஒரு சிலர் என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து சேர்ந்தாங்களா? இல்ல. அப்ப பயணம் என்பது எவ்வளவு நேர்த்தியானது என்பதை நம்ம பார்க்கணும். அந்த விசுவாச பயணம், இதுல நம்ம பயணிக்க வேண்டியது, எப்படி புறப்பட்டோம், ஆண்டவர் எதற்காக நம்மை கரம் பிடித்து தூக்கினாரோ, எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தினாரோ, எந்த ஸ்தானத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும், அவருடைய வழியில, அவருடைய ஆலோசனையில, அவருடைய வழி நடத்துதல நம்ம நடக்க பழகும் பொழுது அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வரத்திடுவார். கரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம். கரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்று என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 வருஷங்கள் வழிநடத்தி வந்த மோசே, அவன் மரிப்பதற்கு முன்பாக இந்த ஜனங்களையும் மனதார அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் விரும்பின பொழுது ஒவ்வொரு கோத்திரமாய் ஜனங்களை நிறுத்தி அந்த கோத்திரங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். இவனுடைய முறைமை வரும் பொழுது ஹல்லேலூயா, இவனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கிறது. அவங்க பார்த்துருப்பான்ல, இவங்கெல்லாம் எத்தனை பேர் வந்தாங்களா? மொத்தமே அந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நீங்க எல்லாம் அங்க கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த எகிப்துக்கு கடந்து போனது மொத்தம் 70 பேர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேரா? 70 பேராய் கடந்து போனார்களாம். எங்கே? அந்த தேசத்துக்கு பிழைக்கும்படி. அந்த எகிப்து தேசத்துல தன்னுடைய மகனாகிய அந்த யோசேப்பு அதிபதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஜீவன் துளிர்த்து, ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் போகும் பொழுது அங்க 70 பேராய் போகிறார்கள். ஆனால் திரும்பி வரும் பொழுதோ, அந்த 430 வருடங்களுக்கு பின்பு திரும்பி வரும் பொழுது இந்த பென்யமின் கோத்திரத்தான் எப்படி இருந்தாங்களாம்? 45,600 குடும்பங்களாக இருந்தார்களாம். பெருக்கம். இதை மோசே பார்த்திருப்பான. ஒவ்வொரு கோத்திரமாய் அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த கோத்திரம் ஒரு வித்தியாசமா இருக்கிறதே, இந்த மகன் ஒரு வித்தியாசமா இருந்திருக்கிறானே. அவன் யாரு பார்த்தா அப்பதான் அவன் பார்க்கறான், சின்னவன் 1000, இவன் கடைக்குட்டி தான். இன்றைக்கு நீ சிறுமையும் எளிமையுமா இருக்கிறாயா? ஆண்டவர் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் சமூகத்துல உன்னை எந்த அளவுக்கு நீ தாழ்த்துகிறாயோ அந்த அளவுக்கு உன்னை என் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ அவருக்கு முன்பாக உன்னை எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யாத, உன்னை மேன்மைப்படுத்தாத. நீ அவரிடத்துல நீ தாழ்த்தி பழகு, அவரிடத்துல தாழ்ந்திரு. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய சமூகத்தில் நீ தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்கிறாயோ, அப்படியே சமூகத்தில் மாத்திரமல்ல, அப்படியே ஜனங்களுக்கு முன்பாக எப்பொழுது நீ என்ன செய்ய, உன்னை நீ தாழ்மைப்படுத்தி கொண்டே இரு. தாழ்மை உள்ளவனுக்கோ என் தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கிருபை ஒன்று இருந்தா போதும், உனக்கு உன் வாழ்க்கையில எவ்வளவோ மேன்மையை கொண்டு வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த சிறுமையும் எளிமையுமான இந்த கடைசி குழந்தைக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு பெருக்கம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிற உனக்கும் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் பெருக்கம் வேணுங்கிற ஆசீர்வாதத்தின் பெருக்கங்கள்
உன் வாழ்க்கையில என்னெல்லாம் குறைவுகள் உன் எல்லைகளை இருக்கிறதோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நீயும் உன் வீட்டாரும் கொடுவாமே நீங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இந்த பென்யமீன் ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நிறைவாய் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதை விசுவாசி. அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை நான் போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர். உனக்கு எது பிரயோஜனம் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலத்திலே உனக்கு ஆமென் தெளிவுபடுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஏசாயா 60:22 அப்படியே சொல்லுங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வாக்கின்படி இந்த இளைய மகன் பென்யமீன் பெரிய ஜாதியாக மாறுவான் என்பதை கண்டு அப்படியே மோசே அவனை அப்படியே ஆசீர்வதிக்கிறான். நீ கர்த்தருக்கு பிரியமானவன். ஏன் 11 கோத்திரத்தை குறித்து சொல்லல, இவனை ஸ்பெசிபிக்கா சொல்றான். நீ கர்த்தருக்கு பிரியமானவன், இவன் சுகமாய் அவரோட தங்குவான், இவனை என்னாலும் அவர் காப்பாற்றுவார், இவர் எல்லையில என்னென்றைக்கும் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. நீ பென்யமீனா இருக்கும்போதே என் தேவன் என்னாலும் உன் மேல பிரியமாயிருப்பார். கொஞ்சம் ஆமீன் கை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ அவரோட சுகமாய் தங்குவ, அவர் என்னால் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன் எல்லையில வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு 4 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது யாரா? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த குடும்பத்துல பாருங்க, எத்தனை பிள்ளைகள் பிரியமா இருந்தாலும் அதுல விசேஷமா ஒருத்தருக்கு பிரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தகப்பனுக்கு ஒரு பிரியம் இருக்கும், தாய்க்கு ஒரு பிரியம் இருக்கும், 2 பேருக்கு சேர்ந்து ஒரு பிரியம் இருக்கும், நேசிப்பாங்க, வித்தியாசமானது. ஆனா எல்லா பிள்ளைகளும் என்ன நினைக்கிறது தெரியுமா? தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பிரியப்படுத்த நினைக்கணும். அவங்க பிரியமா இருக்கிறது இருக்கட்டும், நீ பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ பிரியமா, அவங்க மாத்திரம் பிரியமா இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப தேவனுக்கு பிரியமானவன் என்று நாம் சொன்னா பத்தாது, அப்ப அந்த தேவனுக்கு பிரியமா இருக்கணும்ல. நாம் அவரை பிரியப்படுத்தணும்ல. அவர் நம்மை பிரியப்படுத்த விரும்புகிறார். நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். நாம் அவரை பிரியப்படுத்துகிறோமா? அதுதான் கேள்வி. நான் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறேனா? என் தேவனை நான் பிரியப்படுத்துகிறேனா? அவரை நான் துக்கப்படுத்துகிறேனா? அவருடைய கரத்தை மட்டுப்படுத்துகிறேனா? ஹல்லேலூயா. அவரை வேதனைப்படுத்துகிறேனா? ஹல்லேலூயா. இது என்னிடத்துல என்ன குறை இருக்கிறது, என்ன நிறை இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நம்ம சுய பரிசோதனை செய்தாலே போதும். நாளுக்கு நாள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தருடைய பிரியமும் இந்த பென்யமீனுக்கு அளவில்லாமல் கிடைத்தது போல உனக்கு கிடைக்கணும். அப்படின்னா நீ கர்த்தரை பிரியப்படுத்த பழகு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நீ பிரியப்படுத்துறதும் கர்த்தர் ஒண்ணு பிரியப்படுத்துறதும் அது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருப்பதும் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துறதும் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் மக்களே. அதை நம்ம கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல வேதத்துல ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன் ஏனோக்கு. நீங்கள் வாசிங்கள், எபிரேயர் 11:5 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். வேதத்துல பாருங்க, முதலாவது கர்த்தருக்கு பிரியமானவன் பேர் பெற்றவன் யாரு? ஏனோக்கு.
பிரியப்படுத்துறது எப்படி? அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 6வது வசனத்தை வாசிங்களேன். விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத அது காரியம். கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கதா என்று நாம பார்க்கணும். அல்லேலூயா. எனவே விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் பிரியமா இருப்பது என்னவா? கூடாத காரியம். முதல்ல அவரை விசுவாசி. முதல்ல நீ விசுவாசி. அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது, நீயும் உன் வீட்டாரும் அவரை என்ன செய்ய? நீ முதல்ல என்ன செய்ய? அவரை விசுவாசி. நீயும் உன் வீட்டாரும் நீங்க என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படணும் அப்படின்னா விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துல கணவனை பிரியப்படுத்துவதற்கு எப்படி என்று மனைவிக்கு தெரியும். மனைவியை எப்படி பிரியப்படுத்துவாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க என்று அவர்களை பிரியப்படுத்துவது என்று கணவனுக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதே போல பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்கு பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோரை பிரியப்படுத்துவது எப்படி என்று அவர்களும் ஒருவருக்கு, இது குடும்ப ஒரு ஐக்கியம், ஒருவருக்குள்ளும் ஒருவர் என்ன செய்யணும்? அதுல கவனமா இருக்கணும். பிரியப்படுத்துறது, இந்த ஐக்கியம், இந்த பிரியம் இருந்தால்தான் குடும்பமே என்ன செய்ய முடியும்? தேவனை பிரியப்படுத்த முடியும். ஏன்னா அந்த சுவாபம் இருந்தா தான் என்ன சட்டிகளை இருக்குதோ அதுதான் அடுப்பு அகப்பையில வரும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது குடும்பத்துல கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு, இந்த குடும்ப உறவு சரியான முறையில் இருந்து ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துகிறதாய், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறதாய் இருக்குமானால் அது குட்டி பரலோகமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க தான் சபையில என்ன இருப்பாங்க? மனம் பொருந்தி இருப்பாங்க. குடும்பத்துல யாரெல்லாம் மனம் பொருந்தி இருக்கிறார்களோ அவங்க தான் எங்க இருப்பாங்க? சபையிலையும் மனம் பொருந்தி இருப்பாங்க. இல்லைன்னா குந்தி இருப்பாங்க. குடும்பத்திலையும் குந்தி இருக்கிறவங்க சபையிலையும் குந்தி. ஏன்னா இருக்கிறதான வரும், என்ன இருக்கோ அதுதானே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். குடும்ப உறவுகள் கர்த்தர் கொடுத்தது, அதுல நம்ம கவனமா இருக்கும் பொழுது அடுத்து தேவனுடைய சமூகத்துல சபைகளில் நம்ம மனம் பொருந்தி எல்லாவற்றிலும் ஒரு ஐக்கியத்துல, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கொள்ளுகிற ஐக்கியத்துல, அந்த உறவாடுகிறதுல நம்ம கவனமாக இருப்போம். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் பாரப்படவும், ஒருவருக்கொருவர் திறப்பில் நிற்கவும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தவும் தாங்கவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இது. வேற யாரும் வெளியிலிருந்து உன்னை என்ன செய்ய முடியாது? உன்னை தாங்க முடியாது, உன்னை பலப்படுத்த முடியாது. உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜனங்களை கொண்டு வந்து வச்சிருக்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்திருக்கிறார். ஐக்கியம் என்பது ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வழிவாசல். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? சினிமா தேட்டருக்கு போயிட்டு வர்ற மாதிரி அப்படியே போவாங்க வருவாங்க, அப்படியே அவ்வளோதான். யார் வர்றா யார் போறா அப்படிங்கிறது தெரியாதாட்டு. சபை அப்படி இருக்கக்கூடாது. சபையில எல்லாருடைய பேரும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாருடையும் பழகிருக்கணும், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் நீ ஜெபத்தில் உட்காரும் போது எல்லாரும் முகமும் முன்னாடி வரணும். அதுதான் நீ சபையில் இருக்கிறதுக்கு உனக்கு அழகு. ஹல்லேலூயா. சபையில நீ இருக்கிறதுக்கு ஒரு 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 அத்தாட்சி என்ன தெரியுமா? சபையில் இருக்கிற எல்லா முகங்களும் உனக்கு தெரியணும். சபையில் இருக்கிற எல்லா பேரும் உனக்கு தெரியணும். சபையில் இருக்கிற எல்லாரோடையும் உனக்கு ஐக்கியம் இருக்கணும். சபையில் இருக்கிற எல்லாரோடு இருக்கிற ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகள்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். நீ ஆவலா இருக்கணும். அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். அவங்களுக்காக நீ ஒருமனப்படணும். இதுதான் ஐக்கியம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற. கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுனா ஏதோ இல்லை, இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பங்கை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேலையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை நீ கவனமா பாதுகாத்துக்கணும். கண்டு விசுவாசிக்காம காணாம எப்படி விசுவாசிக்க முடியும்? உன் பக்கத்துல இருக்கிறவங்களை நீ அன்பு செலுத்தாம
நீ வெளியில இருக்கிற யாரையோ நீ அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம் உனக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பக்கத்துல ஒரு யார் உட்காந்துருப்பாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முகமுகமாய் உங்களை நான் பார்க்கறதுல என் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் நம்ம நிறைவேறும்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். பென்யமீன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நீங்க தான் பென்யமீன், நீங்க தான் அவருக்கு பிரியமானவன், நீங்க தான் அவரோட சுகமாக தங்குவீங்களாம். உங்களை என்னாலும் காப்பாற்றுவாராம், என்னாலும் உங்க எல்லையில வாசமாயிருப்பாராம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, இந்த வார்த்தை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு, இந்த வார்த்தையின்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி மனதார ஒருவருக்கொருவர் இதை பகிர்ந்து கொண்டு நீங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் முன்னெடுக்க பழகுவீர்களானால் இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனையோ சொந்தங்கள், எத்தனையோ இரத்த கலப்பு, எத்தனை உறவுகள் இருக்கலாங்க. எல்லா உறவுகளை காட்டிலும் கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினாலே கிரயமாய் கொள்ளப்பட்டு அவர் சம்பாதித்த அந்த உறவுகள் யாருக்காக? உனக்காக. அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. ஏன்? உங்களை பார்த்தா என் தேவனை பார்க்கறத பாரு. உங்களை பார்க்காம நான் என் தேவனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நான் பார்க்குறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களோட நின்று என் தேவனை துதிக்கிற துதியை, ஆராதிக்கிற ஆராதனையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை விட ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஆத்மாவும் நினைக்க கூடுமானால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களை ஏற்படுத்தினார். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்றால் அவருக்கு என்னெல்லாம் பிரியமோ அதை செய்கிறதுக்கு தான் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதுதான் ஒரு உறவு, இதுதான் ஒரு ஐக்கியம். ஏனோ தானோ வந்தோம் இல்லை, போனோம் இல்லை, கடமைக்கு அல்ல. நீங்க இந்த உணர்வோடு, இந்த பந்தத்தோடு நீங்க இணைந்து பாருங்களேன், உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், அப்படித்தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அப்படித்தான் அவங்க சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, பாருங்க, தானியேலே ஆண்டவர் சொல்லுகிறார் 10:11 வாசிங்கள. தானியேல் 10:11 பிரியமான புருஷனான தானியேலே என்று எப்படி சொல்ல முடியும் தேவனால? அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆமென். ஆண்டவர் நம்மை பிரியமானவனே என்று அழைப்பது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் அளவற்ற அன்பு வைத்து என்ன செய்தாரு? அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு வழிநடத்தி வந்தார். அவர்களுக்காக மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டார். பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் அவர்களை வழிநடத்த கூடும்படி அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, மேகம் நின்னா அவங்க நிற்பாங்க, மேகம் மூவ் பண்ணா அவங்க மூவ் பண்ணுவாங்க. நைட்ல அக்னி ஸ்தம்பம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய ஜனங்களை எப்படியெல்லாம் அவர் வழிநடத்தணுமோ அப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார். அதிசயமாய், அற்புதமாய், தேவர்கள் உண்ணும் உணவாய் அவங்கள என்ன செய்தாரு? போஷித்து வழிநடத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப எவ்வளவு பிரியம் வைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு பாதுகாப்பா நடத்தி கொண்டு வந்திருப்பார் பாருங்களேன். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலில் பெரும்பாலானோருக்கு அந்த அளவுக்கு அவங்க பிரியமா இருந்தாங்களா?
பாத்திரவான்களா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அதுல பாருங்க, ஒரு குரூப் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தது. அந்த முறுமுறுப்பெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, ஒரு குரூப் எப்படி இருந்தாங்க? அவிசுவாசமா இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும். எதை நம்புறதுன்னு ஒரு பேசுற இவங்களே அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, இருந்தாங்க. அந்த ஜனங்களை நேசித்து அவ்வளவாய் செங்கடலை ரெண்டாக பிரித்து ஒரு வெட்டாந்தரையில நடந்தது போல நடந்து வந்திருக்காங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி இருக்கிறார். கண்மலை தண்ணீரை அத்தனை லட்சம் பேர் குடிக்கும்படி 20 லட்சம் பேர் குடிச்சிருக்கிறான். இவ்வளவெல்லாம் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை கூட என்ன செய்தாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே என்ன செய்தாங்க? அவருக்கு எதிர்த்து நின்னாங்க, முறுமுறுத்தாங்க, அவிசுவாசமாய் பேசினாங்க, குறை கூறினாங்க. முடிவு என்னாச்சு? அவர்கள் அதிகமான பேர் தேவன் பிரியமா இருந்ததில்லை. அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர் 10:5 வாசிங்களேன். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன் இல்ல? குறை கூறினான், அவிசுவாசமா இருந்தான், முறுமுறுத்தான், வணங்கா கழுத்துள்ளவனா இருந்தான். அதனால அவர் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவ்வளவுதான், அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, இறைச்சி வேணும்னு கூட ஆசைப்பட்டான், அதை கூட நிறைவேற்றினார். கீழ்காற்று அனுப்பி காடைகளை குவித்தார். நல்லா சாப்பிட்டு திருப்தி, அதாவது ஆண்டவர் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டவன்லாம் பழச்சிக்கிட்டான். பொறுமையில் எடுத்து சாப்பிட்டான் பாருங்க, தொண்டையில் நிற்கும் போது சேர்த்து போயிட்டான். அப்படியே எப்படிலாம் வித்தியாசமான ஆவி இருந்தது. அப்படியே அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பிரியமா இருந்ததில்லை அதிகமான பேரிடத்துல. அப்ப அதிகமான பேர் எப்படி இருக்காங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட சொல்லல. அதுல நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மில் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை கேட்கிற பார்த்து மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரியத்தை நாம எப்படி பெறுவது என்பதற்கான முன்மாதிரியை ஆண்டவரே நமக்கு காண்பித்து போனார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 to 7 வரைக்கும் வாசிங்களேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிதாவின் சித்தத்தின்படி அவர் பிரியமாய் நடக்கவே ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் சித்தம் செய்து வாழ்வதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின பொழுது பிதாவானவரை என்ன செய்தார் பாருங்களேன், வானத்தை அவருக்காக திறந்தார். மத்தேயு 3:17 அப்படியே சொல்லுகிறது. வானத்தை திறந்து அங்க பிதா என்ன சொல்றாரு? இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். இவரிலே பிரியமாயிருக்கிறேன் 17:5 என்ன சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 17:5 அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் எனக்கு நேசகுமாரன். இன்றைக்கும் அந்த குமாரனாகிய இயேசு நம்ம பார்த்து சொல்லணும், இவன் எனக்கு பிரிய
பிரியமானவன், இவன் எனது நேசகுமாரன். ஹல்லேலூயா என்று ஒவ்வொருவரையும் சொல்லணும். அப்படின்னா அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த பென்யமீனின் ஆசீர்வாதம் உனக்கு வேணும் அப்படின்னா முதலாவது அவரை நீ பிரியப்படுத்த நீ கவனமா இரு. அவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ நீ கவனமா இரு. ஹல்லேலூயா. யோவான் 8:29 அப்படியாய் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. என் கூடவே இருக்கிறார் என்ற மாதிரி அதான அர்த்தம். நான் அவருக்கு பிரியமானவைகளே செய்யணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கல, அதனால ஒருபோதும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நீ எப்பொழுதும் தனிமை இல்லை. ஆண்டவர் உன் கூடவே இருக்கணும்னு நீ விரும்புறியா? அவருக்கு பிரியமானதையே செய்ய நீ உன்னை ஒப்புக்கொடு. அதற்கு ஆண்டவர் உனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் சொல்றது ஆமென். அவருக்கு பிரியமானவைகளையே நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? பிலாத்துவை போல். பிலாத்து என்ன பண்ணான்? அவனுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அவன் கையில் அதிகாரம் இருந்தும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டான். என்ன மக்களை பிரியப்படுத்தணுன்றதுன்னு அவன் முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டான்? அவன் கையில் அதிகாரம். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு மற்றவர்களை முகஸ்துதிக்காக, மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பிலாத்துவை போல. இந்த பிலாத்து நினைச்சது என்ன செஞ்சிருக்கலாம்? விடுதலை செஞ்சிருக்கலாமா இல்லையா? கேட்குறாங்க பிலாத்துட்ட. அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னா அவன் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்களா? விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம், எனக்கு இருக்கிற அதிகாரத்தில் நான் விடுதலை செய்கிறேன் ஏன் சொல்லலை? அவனுக்கு பதவி ஆசை, பதவியை தக்க வச்சுக்கணும். அப்போ மனிதரை பிரியப்படுத்தணும். மனிதரை பிரியப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரைய சிலுவையில் அறைஞ்சிட்டான். இன்றைக்கு அதே போலதான் இன்னைக்கு நாமும் என்ன செய்யறோம்? மனிதர்களை, உலகத்தை, மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் யார் என்பதை தெரிந்தும், நாம் யார் என்பதை புரிந்தும், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை நாம் தெரிந்தும் கூட துணிகரமாய் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சிலுவையில் அறைந்துகிட்டு மறுதலிக்கிறோம். அவர் கரத்தை மட்டுப்படுத்துகிறோம், அவரை துக்கப்படுத்துகிறோம், அவரை அலட்சியம் பண்ணுகிறோம், அவருக்கென்று அவருடைய காரியங்கள் நம்ம முறுமுறுக்கிறோம், அவிசுவாசமாய் இருக்கிறோம், குறை கூறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. குறை கூறி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் சபைகளிலே இருக்கத்தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. குறை கூறுகிற ஆவி, முறுமுறுக்கிற ஆவி. ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. அப்படியே இருப்பாங்க பாருங்க. தன்னை குறிச்சே யோசிக்க மாட்டாங்க, மற்றவங்களை குறிச்சே பார்த்துட்டு இருப்பாங்க. அதற்கென்று உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்கென்று உன்னை சேர்த்து கொள்ளவும் இல்லை. ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்தது எப்படியோ அதே போல அவர்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார். நீ எப்படி கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவனோ அவர்களும் விசேஷமானவர்கள். நீ எப்படி பிரியமானவனோ அதே போல அவர்களும். நீ யாரை நினைக்கிறாயோ, நீ யாரை குற்றப்படுத்துகிறாயோ, நீ யாரை உதாசீனப்படுத்தணும்னு நினைக்கிறாயோ, யாரை நீ சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாயோ அவர்களை காட்டிலும் நீ மேன்மையானவன் அல்ல. இன்னைக்கு அழகாய் ஆலோசனை கேட்டோம். பறவைகளை காட்டிலும் நீ விசேஷித்தவன். அல்லேலூயா. பரலோக பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆமெதானே? ஆமெதானே? அல்லேலூயா. எதை குறித்து மகனே நீ கவலைப்படாத, எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீதிமானே சந்ததி என்று, நீதிமானே சந்ததி என்று அவனுக்காக அலைந்து திரிவதோ இல்லை, இரவிக்காக
உதவிக்காக ஏங்கி திரிவதே இல்லை, ஆபத்துக்காக அலைந்து திரிவதே இல்லை, உதவிக்காக ஏங்கி திரிவதே இல்லை. காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். பரமபிதா போஷிக்கிறார். அல்லேலூயா. எதை குறிச்சு நீ கவலைப்படாத. உன்னை குறித்த திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நாமம் யெகோவா இரே. அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீ உன் ஸ்தானத்துல உன் எல்லையில நீ கவனமாயிரே. ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதுல மாத்திரம் நீ கவனமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு பாவத்தையும் ஆக்கிரமத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நம்மை விட்டு அதை அகற்றி விடுவோம். ஏசாயா 59:2 வாசிங்கள. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது, உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன் என்று நம்ம அப்படி துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவருடைய மகிமையில நிற்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமா, அதை நம்ம எத்தனை முறை நம்ம அதை உணர்ந்தாலும் நம்மால அதை உணர முடியலன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது அதுதான். கண்ணை மூடி அப்படி உட்கார்ந்தா நாம எங்க இருக்கிறோம், பிரசன்னம் எங்க இருக்கு, ஏன் இவ்வளவு டிஸ்டன்ஸு அப்படிங்கிறத நீ கொஞ்சம் யோசிக்க நீ ஆரம்பிச்சாலே எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. அவர் உனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், உனக்கு கற்றுக் கொடுப்பார். உனக்கு நடக்க வேண்டிய வழி அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் பாதத்தில் உட்கார நீ பழகு, அவர் சமூகத்தில் நிற்க பழகு, அவருடைய ஆலோசனையை கேட்டு பழகு, அவருடைய வழியில நீ நின்று பழகு. தேவன் உன்னை அபரிதமாய் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாவீதை குறித்து, தாவீது கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டதற்கு ரகசியம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பொருத்தனை இருந்தது. பொருத்தனை அழகாய் சொல்றான் பாரு. 48 வாசி, சங்கீதம் 48 அழகாய் அவன் சொல்லுகிறான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவன் சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய, பிரியமானதை, உமக்கு என்ன பிரியம் என்பதை எனக்கு நீங்க கொஞ்சம் வெளிப்படுத்துங்க, அதை செய்ய நான் விரும்புகிறேன்றான். இன்னைக்கு அப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு இருக்குமானால் தாவீதை விரும்பினவர். அல்லேலூயா. ஆமா, உன்னை விரும்புவார். அவனுக்குள்ள ஒரு பொச்சனை இருந்தது, நான் உம்மை விரும்புறேன், நீர் என்ன விரும்பணும். அல்லேலூயா. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்து சொல்றான் பாருங்க, 143:10 பாருங்களேன். மாத்திரமல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு நீங்க போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது சொன்னாலே போய் வேற ஒண்ணு நீ பேச வேணாம். ஆண்டவரிடத்தை சொல்லு, நான் உமக்கு பிரியமாய் இருக்கிறத விரும்புகிறேன், நான் பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இந்த பென்யமீன் குறித்து, பென்யமீன் ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? கர்த்தர் உனக்கு பிரியமானவன் சொல்றார். நீ அவருக்கு பிரியமானவன் என்று நிரூபிக்கணுமா? நீ கர்த்தரிடத்துல உறவாட பழகு. கர்த்தரிடத்துல சொல்லு, ஆண்டவரிடத்துல சொல்லு, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், பிரியமானதை செய்ய நீர் எனக்கு போதித்தரலாம்.
பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஆவியானவர் கடத்துல நீ ஒப்பு கொடுத்து பழகு பழகு. உன்னை நீ அர்ப்பணி, உன் வாழ்க்கையை பார். ஆண்டவரோடு நீ சுகமாய் தங்குறத அநேகர் பார்த்து சாட்சி பகர்வார்கள். அவர் உன்னை காப்பாற்றுகிறத நீயே அனுதினமும் என்ன செய்வ? ரூபகாரம் பண்ணுவ. அவர் உன் எல்லையில வாசமாய் இருக்கிறத அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. உன் எல்லையில அந்நிய நுகங்களுக்கு அங்க இடம் இல்லை, அந்தகார வல்லமைகளுக்கு அங்க இடம் இல்லை, அங்க பெல்லி சூனிய கட்டுகளுக்கு இடம் இல்லை, மனுஷீக ஆவிகளுக்கு அங்க இடம் இல்லை. ஆமேன். இருளின் ஆதிக்கங்களுக்கு அங்க ஒரு இடமும் இல்லை. உன் எல்லை பிரசன்னத்தோடு இருக்கும், மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த எல்லையில ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க அநேகர். அந்த எல்லையில கால் வைக்கிறவனுக்கெல்லாம் சமாதானம், அந்த எல்லையில கால் வைக்கிறவனுக்கெல்லாம் விடுதலை. அந்த எல்லை வழியாய் போறவனுக்கு ஆசீர்வாதம் தான். இதுக்கு ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? கர்த்தரை பிரியப்படுத்துற ஒரே காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் உன் மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல உனக்கு எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். நீ கர்த்தருக்கு பிரியமானவனா என்பதை நீ ப்ரூவ் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரோடு நீ சுகமாய் தங்கலாம், உற்சாகமாய் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே நல்ல பாதைகளை எனதோர் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, எனதோர் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே, பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியை நடத்த வேண்டுமே, செம்மையான வழியை நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தூக்கு தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தூக்கு தெய்வமே, என் துணையாளரே. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிற தாவே, அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், நீ எங்கள் மத்தியில் கடந்து வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்கு தத்தங்களுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பரலோகத்தின் ஆண்டவர் பங்குதாரா எங்களை மாற்றிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஊற்றி அதன் மூலம் நாமத்தை மயப்படுத்த, ஆராதிக்க, சேவிக்க ஆண்டவரை கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் அதீதமாய் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசமாய் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக, உறுதியா இருக்கத்தக்கதாக நீங்களுக்கு கிருபைக்குள்ளாய் கெஞ்சுகிறோம் ஐயா. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் முற்றிலுமாக உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க, பிழைக்க கர்த்தாவின் கிருபைதார் ஆசீர்வதியும், வழிநடத்தும், சகல ஆசீர்வாதத்தை ஊற்றும். துதி, கரம் எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.